செல்வச்சன்னதி வேட்பெருமான் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயத்தில் ஒன்றான தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு தான் வந்தேன்னா இன்றைய தினம் வந்து தேர் திருவிழா தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறேன். நேற்று தினம் சப்பர திருவிழா வந்து நான் பதிவு செய்திருக்கின்றேன். தேர் திருவிழா வந்து என்னம்மா இந்த நடைபெற சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்களே வாங்கோ தேர் திருவிழா போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா போல் தேங்காய் இப்போ வந்து தேங்காயில் வந்து கொட்டாப்பட்டு கொண்டு ஈழத்தின் வடபால் வடமராட்சி தொண்டமனாட்டு கரையிலே அமர்ந்திருந்து அங்கு வரும் அடியவர்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்குகின்ற செல்வச்சன்னதி வேட்பெருமான் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது ஆலயத்திலே அங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொற்ப வேளையில் முருகப்பெருமான் ஆலயத்தை விட்டு இங்கே வெளியே வந்து தேரிலே அவர் இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஆலயத்தில் பாருங்கள் வந்து எவ்வளோ மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து நேரத்தில் வந்து கூடியிருக்கிறார்கள். பாருங்கள் பாதுகாப்பு கடமைகளுக்காக வந்து போலீஸார் வந்து நிற்கினேன். நிறைய ஏராளமான காவடிகள் ஆலயத்தினுடைய வாசலை நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கே சேவற் கொடிகள் பறந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே மயில் காட்சி தருகின்றது. அங்கே வந்தாரை வருக வருக என வரவேற்கின்ற அந்த மயில் சேவற் கொடிகள் அங்கே கூவி அழைக்கின்ற அந்த செய்தியை வெளிப்படுத்துகின்றன. அஞ்சேல் என்று வேல் காணப்படுகின்றது. ஆலய வாசலை நீங்கள் கவனித்தால் தெரியும். அங்கே வேப்ப மரங்கள், ஆலமரங்கள், அரச மரங்கள் எல்லாம் அங்கே இப்பொழுது மிக பச்சை பசேல் என்று காணப்படுகின்றன. சூரிய பகவானுடைய அந்த கிரணங்கள் இப்போது அங்கே தங்க தகையல் என்று அங்கே ஒலித்த வண்ணம் இருக்கின்ற இந்த வேளையிலே செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்பை நாங்கள் நோக்கினால் இலங்கையிலே கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டது செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முருகப்பெருமானுடைய வரலாறு சம்பந்தமான விடயம். ஆகவே முன்னொரு காலத்திலே அங்கே சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே அங்கே யுத்தம் நடைபெற்ற வேளை, அந்த யுத்தத்துக்கு தயாராகிய வேளையிலே அந்த யுத்த தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற முருகப்பெருமான் வீரபாகு தேவரை சமாதானமாக நாங்கள் வாழ்வோம் என்று தூது அனுப்புகின்றார். அந்த தூதுக்கு மூன்று பக்கமாக வந்து அந்த தூதுக்கு வந்த வீரபாகு தேவர் மாலையாகிவிட்டது, சந்திக்கால பூஜை முருகனுக்கு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது காணப்படுகின்ற பூவரச மரத்தடியிலே
வேலொன்றை வைத்து அங்கே வழிபாடு செய்ததாக கந்தபுராணத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகவே பாரதம் ராமாயணத்துக்கு முந்தைய கந்த புராணத்திலே, அந்த பாரதத்திலே ராமாயணத்திலேயும் முருகனது சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயம் மிக தொன்மை வாய்ந்தது. இன்னமும் கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வேல் வழிபாடு காணப்பட்டதாக அங்கே இந்தியாவினுடைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். ஆதிச்சநல்லூரிலே அது காணப்பட்டது. அங்கே மண்டூரிலே, இங்கே இளநிலத்திலேயும், அங்கே கிழக்கிலங்கையிலே ஆனைக்கோட்டை போன்ற இடங்களிலேயும் அங்கே வேல் வழிபாடு காணப்பட்டதற்குரிய சான்றுகள் காணப்படுகின்றன. ஆகவே மிக தொன்மையானது வேல் வழிபாடு.
அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகிறது. எம்பெருமான் முருகப்பெருமான் இங்கே எல்லா அடியார்களும் ஆரோகணிக்க அற்புதமாக இந்த தேரிலே ஏறுவதற்காக ஆடி ஆடி வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியினை நாங்கள் நேரடியாக இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடியவர்களே தயவு செய்து அவதானமாக இருங்கள். ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்திலே குவிந்திருக்கின்றீர்கள். அடியவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஆலய முன்வீதியில் உள்ள தூக்குக்காவடி உள்ளே செல்வதற்காக வழிபட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய கந்தனுக்கு ஆற்றங்கரியாருக்கு ஆற்றங்கரியாருக்கு ஈழத் தமிழர்களுடைய காவல் தெய்வத்துக்கு ஆற்றங்கரியாருக்கு அண்ணனான கந்தனுக்கு அண்ணனான கந்தனுக்கு அண்ணனான கந்தனுக்கு பேரோடுகின்ற அண்ணனான கந்தனுக்கு ஆற்றங்கரை முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கொலை செய்ய போகிறது. பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிருக்க வந்த முகமாக வந்த அந்த ஆட்டத்தை இணைகளெல்லாம் வேரோடு வருகின்ற வெற்றிவேல் பெருமான் தேங்காயத்தை அடிக்கும் அடியவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். தேங்காயின் மேல் நின்று அடிப்பதை தவிர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேண்டுமென்றே தேங்காய் கொள்ளையின் மேல் நின்று தேங்காய் அடிக்கும் அடியவர்கள் அடியே வழிபடுவார். விமலா நீ கருண என்ன அடியார் உயிரோடு என்று அழகாக்கும் வருகிற பொன்னடியே கருஞானம் போவது நீர்ச்சி மகுடம் இன்னடியார் இடைக்கரையால் நெடுத்தளம் ஏயவரே என்று நாங்கள் பெரியான சம்பந்தர் கூறுவது போல எங்கெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இலைகள் இந்த சன்னதி மேலவனை இந்த ஆற்றங்கரை மேலவனை கந்தபுராணத்திலே அங்கே நீளமான தோளுடைய கால் பதித்த புண்ணிய பூமி என்று ஓடப்படுகின்ற சன்னதியிலே நடக்கப்பட்டிருக்கிற ஏராளமான பக்தர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மேற்பெருமானை வணங்கி நின்ற அந்த மேற்பெருமானின் சற்று நேரத்திலே சேர்வை ஆரோக்கியம் என்ற நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. எண்ணிலையும் பெறுவான் செல்வச் செல்லவியா நம்பிக்கையோடு பணிகின்ற அடியவர்க்கெல்லாம் வாரி வழங்கொடுக்கின்ற அற்புத கந்தன் சித்திர பேரிலே பெருங்காய்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவாசலில் அங்கே பெருங்காய்களை கைது செய்து எறியாதீர்கள். பெருங்காயினுடைய இளமையும் நலமாசு வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே உடையுங்கள். தயவு செய்து பெருங்காயை யாரும் தேங்காய்க்கு மேலே ஏறும் என்று அது ஒரு சமயத்திற்கு இகழாக இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து தேங்காய் கோயிலுக்கு மேலே இருப்பவர்கள் இறங்கிக் கொள்ளுங்கள். அந்த பெருமான்
வடக்கைதி பக்தர்கள் படம் பிடிக்கிறார்கள் பாருங்கள். இதோகரா அந்த கந்தனுக்கு சன்னதி முருகனுக்கு வடக்கயிறு பிடிக்கிறதுக்கு இவ்வளவு அடி வருங்க. இது வருங்க. பெருமாள் சன்னதியை காப்பாற்றி காட்சிகள் இவ்வளோ மக்கள் எல்லாம் மோதுகிறார்கள். சன்னதியானுடைய தேரை இழுப்பதற்காக இவ்வளவு மக்கள் வந்து அலை மோதுகிறார்கள். தேரானது வந்து எப்படத்தில் நகர்ந்து விட்டது. பாருங்க, ஏராளமான மக்கள் இப்படி ஏராளமான வந்து கருடன் வந்து வட்டமிட்டு கொண்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு அற்புத காட்சி. சன்னதியில தட்டு முண்டு என்ற காட்சி இங்கே பாருங்க. எவ்வளோ மக்கள் அடிகள் இங்கே பாருங்கள், எவ்வளவு நெரிசலாக காணப்படுது. இங்கே எவ்வளவு நெரிசலாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே தேரில் இருந்து இங்கே மட்டுமே வந்து இவ்வளவு நெரிசல், சன நெரிசலாக காணப்படுகிறது. சன்னதி முருகனுக்கு அரோஹரா. சன்னதி முருகனுக்கு அரோஹரா. சன்னதி முருகனுக்கு அரோஹரா. என்னதான கந்தனுக்கு அரோஹரா. வரலாற்றிலே யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இவ்வளவு மக்கள் கூட்டம், பக்தர் கூட்டம். நீங்க பாருங்க, நல்ல கந்தனுடைய பேரானது வந்து இப்பொழுது வாசலில் இருக்கின்றது. நகர்ந்து வந்து
இயற்கை அழகு பொருந்திய சித்திரத்தோடு அழகான குரலில் எவ்வளவு மக்கள் கூட்டம் அவ்வளோ காட்சி அற்புத காட்சி சன்னதி கந்தலில் வெட்டி தான் நடைபெறும் அற்புத காட்சி வந்து பாருங்க வந்து உலங்கு வானது பெரிய வண்ணமிட்ட வண்ணம் இருக்கின்றது வானத்தை. தக்க பயமாகிறேன். அவர் அடியவர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து நேர்முக வர்ணனையோடு நேர்முக வர்ணனையார் ஆறுமுக பெருமானுடைய தேர் வந்து இருப்பிடத்தில் நகர்ந்து வந்தது. அதை வந்து கோயிலுடைய முன் வாசலால் வந்திருக்கிறது. அதே வந்து ஏராளமான மக்கள் இங்கே வடம் பிடித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆறுமுக சாமி இதுக்கு பாருங்க ஏராளமான பக்தர் வந்து அடி அடித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏராளமான ஆண்கள் வந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து ஏராளமான மக்கள் வழங்குவதற்காக அறிவித்தல் ஒன்று, ஆலய வீதிகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்படுவதாக நமக்கு அறியப்பட்டுள்ளது. அந்த வந்து தீர்த்தக்கரையில் வந்து ஆற்றங்கரையில் எவ்வளோ பேர் வந்து நீராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர் உற்சவத்தின் போது.
காவடி, பறவை காவடி போன்றவற்றை கொண்டு வந்த உளவியந்திரம் தற்போது வீதிக்கு வருவது. நிறைவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருட்கொடாற்ற பெற்றவர்கள் கையெழுத்து உலகில் நாடுகளில் இருந்தும் இந்த நாடுகளில் இருந்து இங்கு வருவதற்கு ஒரு பெருமானை அறிவித்துக் அதனால்தான் சதியுக கண்டர் என்று போற்றப்படுகிறார். முருகப் பெருமான நினைத்தாய் எங்களுக்கு சங்க காலத்திலே இந்த வேல் வழிபாடை பற்றிய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. வேலன் வெறியாட்டுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றதாக சங்க பாடல்களிலே வருகின்றது. ஆகவே இன்னமும் நாங்கள் சொல்ல போனால் அங்கே தேவலோகத்திலே ஐராவசி என்ற ஒரு தேவன் அங்கு விட்ட தவறுக்காக வியாழ பகவானுடைய சாபத்துக்கு உள்ளாகிறான். அங்கே வியாழ பகவானுடைய சாபத்துக்கு உள்ளான ஐராவசு கதிர்காம காட்டில் யானையாக வந்தது. இந்த யானை அங்கு போவோர் வருபவர்களை எல்லாம் துன்புறுத்தியது. ஒரு தடவை சிகண்டி முனிவரை தாக்க முற்பட்டது. சிகண்டி முனிவர் வெற்றிலை ஒன்றை எடுத்து கையிலே வேலாக அதனை வீசினார். அங்கே யானையினுடைய தலையில் பட்டு அங்கே யானையான ஐராவசு ஞான ஒளி பெற்றான். அவன் அப்பொழுது சிகண்டி முனிவரை வணங்கினான். அதற்கு சிகண்டி முனிவர் அங்கே வட இலங்கையிலே செல்வச்சன்னதி ஆலயம் இருக்கின்றது, அங்கே போயிருந்து நீ வழிபாடுகளை செய்து முத்தியடைவாய் என்று அவருக்கு சாப விமோசனம் அளித்த வரல செய்தியை நாங்கள் புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். ஆகவே இத்தகைய பழமை வாய்ந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் காலத்துக்கு காலம் தன்னுடைய திருவிளையாடல்களை காட்ட முற்பட்டார். மருதர் கதிர்காமர் என்ற ஒருவர் இந்த பகுதியிலே சிறிய மீன்களை பிடித்து தன்னுடைய
குடும்ப ஜீவனத்தை நடாத்தி வந்தார். அவர் ஒரு தடவை இந்த ஆற்றங்கரையிலே மீன் பிடிப்பதற்காக வந்தபொழுது முருகப்பெருமான் அவரை கூவி அழைத்து தனக்கு இந்த இடத்திலே ஒரு சிறிய குடில் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் என வேண்டினார். அதனைக்கு அவர் எனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியாது, பூஜை வழிபாடுகள் தெரியாது என்று சொன்னார். ஆகவே கண்ணை மூடு என்று சொல்லி முருகப்பெருமான் கதிராமத்துக்கு அவரை அழைத்து சென்றார். அங்கே வேலொன்றையும் கொடுத்து அங்கே நடைபெறும் பூஜைகளை எல்லாம் அவர் காட்டிவிட்டார். மீண்டும் கண்ணை மூடும் பொழுது அங்கே செல்வச்சன்னதியிலே அந்த மருதர் கதிராமர் இருந்ததாக செய்திகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் சுவரிலே உள்ள கல்வெட்டிலே இந்த விடயங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் எழுதிய அந்த செல்வச்சன்னதியான் என்ற நூலிலே இந்த விடயங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆகவே மூலஸ்தானத்திலே வெள்ளிவேலை அங்கே கதிராமத்திலிருந்து வெற்றி வந்த அந்த மருதர் கதிராமர் வைத்த வேல் இன்றைக்கு மிக பிரகாசமாக அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. எத்தனை அடியவர்கள் வந்தாலும் அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. அங்கே மருதர் கதிராமர் அங்கே அமுது படைக்க சொல்லி முருகப்பெருமான் வேண்ட தான் எவ்வாறு அமுது படைப்பேன் என்று நினைக்க 65 ஆலமிலகளிலே அங்கே பச்சை அரிசியிலே அங்கே அன்னதானத்தை அந்த அமுதை தயாரித்து படைத்துவிட்டு எனக்கும் தந்து அங்கு வரும் அடியவர்களுக்கும் கொடுப்பாய் என்று அங்கே முருகப்பெருமான் வாக்கு கொடுத்ததாக செய்திகள் உண்டு. அந்த விடயமே இன்றைக்கும் ஆலயத்திலே நடைபெறுகின்றது கண்டோம். இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே இந்த ஆலயத்தில் இன்றைக்கு தேருற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அங்கே 3 தேர்கள் ஓட இருக்கின்றன. ஆனால் கடந்த யுத்த காலத்திலே இந்த சன்னதி வேட்பெருமானுடைய தேர் எரிக்கப்பட்டவரும் எரிக்க தூண்டியவரும் சாம்பராகிவிட்டார்கள். மீண்டும் நமது அமரர் மாண்புமிகு தியாகராஜா மகேஸ்வரன் அவர்கள் இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த பொழுது அந்த தேரினை அவர் இந்த தேர் திருப்பணியை செய்வதற்காக ஊக்கம் செய்து அங்கே தேரை செய்து அங்கே முருகப்பெருமானை இழுத்து எல்லா அடியவர்களுக்கும் பெருமான் திருவருள் பாலிக்க அவர் வழிவிட்டதாக நாங்கள் அறிகிறோம், காண்கின்றோம். ஆகவே சந்ததியிலே நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு ஒரு மகத்தானது, புனிதமானது. எத்தனை அடியவர்கள் வந்தாலும் 50க்கும் மேற்பட்ட மடங்கள் இருந்தன ஆலயத்தை சுற்றி. ஆனால் அவைகளெல்லாம் யுத்தத்தினாலே விமான குண்டு வீச்சுக்களை வீசி அழித்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் இப்பொழுது சிறிய மடங்கள் பல கட்டி அங்கே அன்னதான பணிகள், அங்கே நீராகாரத்தை வழங்குகிறார்கள். எத்தனை அடியவர்கள் அங்கே அநாதைகளாக வந்தாலும் இந்த ஆலயத்திலே தரித்திருந்து தங்களுடைய நோய் நொடிகளை நீக்கவும் துன்பதுயரங்களை நீக்கவும் பெருமான் திருவருள் பாலித்திருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் உலகெங்கும் வாழும் எமது சைவத்தமிழ் அன்பர்களுக்கு நாங்கள் தருகின்றோம். ஆகவே சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதில் அங்கே கண்டுங்கருத்துமாக இருக்கின்ற சந்ததி வேட்பெருமானுடைய அந்த ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது அங்கே ஆலயத்தினுள்ளே பெருமான் அங்கே தேரிலே இவந்து வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகிறோம். அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய அந்த மணிமண்டபத்துக்கு வந்ததும் அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் காணொலி ஊடாக உங்களுக்கு தந்து இங்கே நடைபெறும் தேர் திருவிழாவையும் தர இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.